ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்தில் இந்த காலை வேளையில் அவங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி கேளுங்க, நீங்கள் விசுவாசியா இல்லாட்டி சீஷரா அப்படின்னு கேளுங்க. எத்தனை பேர் விசுவாசின்னு சொல்கிறாங்க? விசுவாசின்னு யாருன்னு சொன்னாங்களா? சீஷர்னு சொல்கிறாங்களா? எல்லாருமே சீஷர்னு சொல்கிறாங்களா? அப்படின்னா இன்றைக்கி என் மெசேஜே முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாதத்துக்கு நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், யோவான். அதற்கு மேலே ஒரு வசனம் இருக்குது. அதற்கு 31ஆம் வசனத்தில் படிக்கும்போது, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். ஆண்டவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அந்த சத்தியத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும்போது அந்த சத்தியம் என்ன பண்ணும்? உங்களை விடுதலையாக்கும்னு அந்த ஆண்டவர் சொல்கிறார். யூத ஜனங்களை பார்த்து 31ஆம் வசனத்தில் அவர் இப்படியாகி சொல்லுகிறார், நீங்கள் என்ன பண்ணுங்க, அவரை விசுவாசித்த யூதர்கள், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். நீங்கள் இப்போ உங்கள் அருகாமையில் கேட்டீங்க, நீங்கள் விசுவாசியா இல்லாட்டி சீஷரா என்று கேட்டீங்க. விசுவாசி, நாம் எல்லாருமே முதலாவது விசுவாசிகள். எப்படி? ஆண்டவரை முதலாக நம்ம அறிந்து கொள்ளும்போது, ஆண்டவரை இயேசு தான் மெய்யான தேவன் என்று அறியும் போது, அவர் தான் இரட்சகர் என்று நம்ம விசுவாசிக்கும் போது, அவர் தான் நம்ம தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளும் போது, முழு மனதோடு என்ன பண்ணுகிறோம்? அவரை நம்புகிறோம், அவரை விசுவாசிக்கிறோம். அது முதல் கட்ட காரியங்கள். அதுதான் இங்கே யூத ஜனங்களும் செய்தாங்க. வசனத்தை தெளிவாகி பாருங்க. இயேசு தம்மை விசுவாசித்த, சாதாரண யூதர்கள் கிடையாது, அவரை விசுவாசித்த யூதர்கள், விசுவாசிகளாக இருந்த யூதர்கள். அப்போ அந்த விசுவாசிகளாக இருந்த யூதர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இது பத்தாது, என் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க, மெய்யாகவே என்னுடைய சீஷராக இருப்பீங்க. அல்லேலூயா. பாருங்க, சீஷர் என்று சொல்லும்போது அது தனிப்பட்ட நபரை குறிப்பது கிடையாது. ஒரு பேதுருவையோ ஒரு யோவானையோ இல்லாட்டி ஏசப்பா கூட இருந்த யூதாசையோ 12 சீஷர்களையும் அது குறிப்பது கிடையாது. சீஷர் என்று சொல்லும்போது அது ஒரு வாழ்க்கை முறையை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சீஷர் தனிப்பட்ட நபர் கிடையாது. சீஷர் நம்ம வாழ வேண்டியதான வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, விசுவாசிக்கும் சீஷருக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அது நம்ம இந்த செய்தியின் இறுதியில் பார்ப்போம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை ஜனங்களோடு அவர் பேசுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இதற்கு முன்னாடி ஆண்டவர் லூக்காவின் சுவிசேஷம் தேங்க்யூ ஜீசஸ் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து வரும்போது ஆண்டவர் ஒரு 3 பேரை சொல்கிறார். இந்த 3 பேர் என்னுடைய சீஷராக இருக்க முடியாதுங்கிறார். இப்படிப்பட்ட நபர்களாக இருந்தால் முதலாவது என்னுடைய சீஷருக்கு இவங்க குவாலிஃபையே கிடையாது, இவங்க டிஸ்குவாலிஃபைடு. இந்த 3 சுவாபங்களை உடையவங்க, இந்த குதாதி சயங்களை உள்ள குவாலிட்டிஸை உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க என்னுடைய சீஷரே கிடையாதுன்னு 3 இடத்துல சொல்கிறார் இந்த ஒரே அதிகாரத்தில். வாசிக்க கேட்போம். லூக்காவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலேருந்து கூட வாசிப்போம். பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாக அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சிஷ்யனாய் இருக்க மாட்டான்.
அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் யார் எனக்கு சீஷராக இருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாருன்னா, தன் தகப்பனை, தன் தாயை, மனைவியை, பிள்ளைகளை, சகோதரனை, சகோதரியை, தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் அவன் என்ன பண்ண மாட்டான்? சீஷராக இருக்க மாட்டான். யூடியூப்பில் ஒரு போதகர் சொல்கிறார், உன் தகப்பனை வெறு, உன் தாயை வெறுத்துரு, உன் குடும்பத்தை வெறுத்துரு, அதுதான் அப்போ தான் நீ ஆண்டவருடைய சீஷராக முடியும். அது இங்கே ஆண்டவர் சொல்ல வரல. அல்லேலூயா. வசனத்தை எப்பயுமே நம்ம அப்படியே எடுத்துக்கூடாது. ஆண்டவர் சொல்ல வர்ற காரியங்கள் உன்னுடைய தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு மேலாக, உன் தாயின் ஸ்தானத்துக்கு மேலாக, உன் பிள்ளையின் ஸ்தானத்துக்கு மேலாக, உன்னுடைய மனைவியின் ஸ்தானத்துக்கு மேலாக, எல்லாத்துக்கும் மேலாக என்னைய வை. அவங்களை எல்லாரையும் மேலே வச்சுட்டு என்னைய கீழே வைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரை நம்முடைய எல்லா காரியங்களும், நம்முடைய குடும்பத்தார் எல்லாத்துக்கும் மேலாக, அந்த டாப் பொசிஷன் ஆண்டவரை நம்முடைய எல்லாத்துக்கும் மேலாக நம்ம உயர்த்தி வைக்க வேண்டும். அதை சொல்லிட்டு சொல்கிறாரு, தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் அவன் என்ன பண்ண மாட்டான்? எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். ஆண்டவர் சொன்னார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இந்த உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அல்லேலூயா. இந்த உலகமே தனக்குடையதாக்கி கொண்டாலும், இந்த உலகத்தில் முழுக்க தன்னுடைய ராஜ்யமாக்கி கொண்டாலும், அவனுடைய ஆத்துமா, அவன் தன்னைத்தானே கெடுத்து கொள்வானே, ஆனால் நஷ்டப்பட்டு கொண்டால் அதனால் லாபம் என்ன? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது உன் குடும்பத்துக்கு மேலாக உன்னுடைய வாழ்க்கையில் எது நீ முதன்மையாய் வைத்திருக்கிறியோ, உங்கள் உறவினரோ, உன்னுடைய தகப்பனாரோ, தாயாரோ, பிள்ளைகளோ, மனைவியோ, யாரை நீ முதன்மையாக வைத்திருக்கிறியோ அதற்கு மேலாக நீ என்ன வைக்க வேண்டும்? தேவனை வைக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைக்க வேண்டும். அதுக்கு முந்தின வசனத்தில் பாருங்களேன், ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, திரளான ஜனக்கூட்டம் என்ன பண்ணுறாங்களா, ஆண்டவரை தேடி வர்றாங்க. ஆண்டவரை பின்னோக்கி, ஆண்டவரோடு பின் செல்வதற்காக வராங்க. 25ஆம் வசனத்தில், அதாவது 14:25, லூக்கா 14:25. பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, பாருங்க, நிறைய ஜனங்கள், நிறைய கூட்டத்தார் என்ன பண்ணுறாங்க? திரும்பி வர்றாங்க. அது ஒருவேளை ஏசப்பாவுக்கு இவ்வளோ ஜனக்கூட்டம் வருதே, இந்த கூட்டத்தை குறைக்கணும்னு என்ன சொல்லிட்டாரு? பாருங்க, எனக்கு பின்னாடி வரணும்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தை வெறுக்கணும், அதாவது உங்களை வெறுக்கணும், உங்கள் ஜீவனை வெறுக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும் என்ன பண்ணுங்க? என் பின்னாடி வாங்க, கூட்டம் கூடாதீங்க. அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்ல வரதான காரியம். பிரலான ஜனக்கூட்டம் அவரை கூடி வரும்போது, எனக்கு பின்னாடி வரணும்னா இந்த காரியங்கள்லாம் நீங்கள் செய்யணும். அதை செய்யாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது? எனக்கு சீஷராய் வர முடியாது. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொன்னார், எனக்கு லாபமான அனைத்தையும் நான் எப்படி கருதுகிறேன்? நஷ்டம் என்றும் குப்பை என்றும் நான் என்ன பண்ணுகிறேன்? கருதுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்ற ஒரு மனுஷனாக இருந்தார். ஆனால் பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம், அதை தெளிவாக சொல்கிறார், கிறிஸ்துவின் மேன்மைக்காக, அறிவின் மேன்மைக்காக நான் மற்றவைகள் எல்லாத்தையும் எப்படி எண்ணினேன்? நஷ்டமாக, குப்பையாக. அப்படி தான் எண்ணினேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சொல்கிறார். அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்கு பின்னாடி வரணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு பின்னாடி விசுவாசியாய் அல்ல, ஒரு சீஷனாய் வர வேண்டும் என்றால் அவன் என்ன பண்ண வேண்டும்? அவன் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் மேலாக அவன் முதலாவது தான் இயேசு கிறிஸ்துவை வைக்க வேண்டும். அதன் பின்பு அவன் என்ன பண்ண வேண்டும்? தன்னுடைய ஜீவனை அவன் வெறுக்க வேண்டும். ஜீவனை வெறுப்பதுனா என்ன? வாழக்கூடாதா? மரித்திரணுமா? அப்படி கிடையாது. இந்த உலகத்தின் காரியங்களில் எதெல்லாம் அவன் மேன்மைன்னு நினைக்கிறானோ, இந்த உலகத்தில் எதெல்லாம் அவனுக்கு சிறந்தது என்று நினைக்கிறான், எதெல்லாம் அவன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்று நினைக்கிறானோ, இந்த உலகத்தின் காரியங்களை
அதையெல்லாம் இயேசுவுக்காக அவன் முற்றிலுமாய் வெறுத்து தன் ஜீவனை வெறுக்கிறது. அல்லேலூயா. இப்படி செய்தால் இதை ஒரு மனுஷன் செய்யலைன்னா ஆண்டவர் என்ன சொல்றார்? முதலாவது, அவன் என்னுடைய சீஷனாய் இருக்க மாட்டான். அப்போ ஏசப்பாவை வாழ்க்கையில் மேலே வைக்காட்டி அவன் சீஷன் கிடையாது. ஏசப்பாவை தன்னுடைய வாழ்க்கையில் முதன்மையான பகுதியில் வைக்காட்டி அவன் சீஷன் கிடையாது. தன் ஜீவனை ஒரு மனிதன், தன்னுடைய உலகத்தின் காரியங்களை ஒரு மனிதன் வெறுக்காட்டி அவன் சீஷன் கிடையாது. அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்ல வரதான காரியம். அடுத்த வசனம் 2வது காரியத்தை சொல்றாரு பாருங்க. 14 சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அல்லேலூயா. 2வது காரியம் ஆண்டவர் சொல்றாரு, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு எப்படி இருக்க மாட்டான்? சீஷனாய் இருக்க மாட்டான். பாருங்க, இந்த நாளில் சிலுவை என்பது நமக்கு எதை உணர்த்துகிறது? சிலுவை நம்ம பார்க்கும் போதெல்லாம் ஒரு சமாதானம் உண்டாகிறது, ஒரு நினைவு கூறுதல் உண்டாகிறது. இந்த சிலுவையில் தான் ஆண்டவர் என்ன பண்ணினார்? என் பாவங்களுக்காக, என் சாபங்களுக்காக மரித்து என்னை என்ன பண்ணினார்? மீட்டு கொண்டார் என்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கிறது. ஒரு ரிமெம்பரன்ஸ், நினைவு கூறுகிறோம். நினைவு கூறுவதற்கு நம்ம சபைகளில் சிலுவையை வைக்கிறோம். நிறைய பேர் செயினாக போட்டுக்குவாங்க சிலுவையை. இன்னும் வீடுகளில் நம்ம சிலுவை படங்களை வைக்கிறோம். நம்ம காரில் சிலுவையை தொங்க விடுறோம். நம்ம பார்க்குற இடங்கள் எல்லாம் என்ன பண்ணுறோம்? சிலுவையை ஒரு ஆசீர்வாதத்தின் சின்னமாக, ஒரு ஜெயித்த, ஒரு வெற்றி பெற்ற சாத்தான அவனுடைய காரியங்களை, அவனுடைய ராஜ்யத்தை ஜெயித்த ஒரு காரியமாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லும்போது இந்த சம்பவமே நடக்கலை. அல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், சிலுவையில் மரித்தார், மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அது வெற்றியின் சின்னமாய் மாறினது என்று அது நமக்கு வாழ்க்கையில் அது அப்படியாய் இருக்கிறது. ஆனால் இந்த வசனம் ஆண்டவர் பேசும்போது, லூக்கா 14:27 பேசும்போது ஆண்டவர் மரிக்கலை. என் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அன்று சிலுவை ஒரு சாபத்தின் சின்னம். சிலுவை தான் இருக்கிற ரோம ராஜ்யத்தில் உயர்ந்த பனிஷ்மெண்ட், உயர்ந்த ஒரு தண்டனையாக இருந்தது. சிலுவை என்பது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு மிகப்பெரிய தண்டனையாய் அந்த நாட்களில் இருந்தது. யாரும் வீடுகளில் சிலுவையை மாட்ட மாட்டாங்க. யாரும் சிலுவையை செஞ்சு என்ன பண்ண மாட்டாங்க? செயின்லையோ அலங்காரத்தில் எதையும் என்ன பண்ண மாட்டாங்க? சிலுவை வைக்க மாட்டாங்க. சபைகளில் சிலுவை இருக்காது. ஏன்னா சிலுவை அந்த நாட்களில் அதை பார்த்தாலே அவங்களுக்கு பயம்தான் உண்டாகும். அது ஒரு தண்டனையின் சின்னமாக, ஒரு சாபத்தின் சின்னமாக வசனம் தெளிவாய் சொல்லுதுல, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டன. அது ஒரு சாபத்தின் சின்னமாக இருந்தது. அப்போ ஏசப்பா பாருங்க, திரளான ஜனக்கூட்டம் வரும்போது இப்படி சொல்கிறார், எனக்கு பின்னாடி வரணுமா? சிலுவை இருக்கு, வரியா அப்படின்னு கேட்குற. அல்லேலூயா. அப்போ திரளான ஜனக்கூட்டம் வரும்போது ஆண்டவர் அந்த ஜனத்தை, உண்மையானவர்களை மட்டும் தெரிந்தெடுக்கிறார். உண்மையானவங்க மட்டும் பின்னாடி வாங்க, அவங்க தான், நீங்கள் தான் சீஷர்கள், மற்றெல்லாம் நீங்கள் சீஷர்கள் கிடையாது. அப்போ சிலுவை என்று ஆண்டவர் சொல்லும்போது, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வரு என்று சொல்லும்போது அது டைரக்டாக மரணத்தை குறிக்கிறது. யார் யாரெல்லாம் பின்னாடி வரீங்களோ உங்களுக்கு மரணம் தான். யார் யாரெல்லாம் பின்னாடி வரீங்களோ உங்களுக்கு உயர்ந்த தண்டனை கிடைக்க போகிறது. உங்களுக்கு ஜீவனுக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்படி உன் ஜீவனை வெறுத்து மரணத்தை இங்கே தரித்து கொள்ளணும், எனக்கு பின்னாடி வாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம். சிலுவை ஒரு அவமானத்தை கொண்டு வந்தது. சிலுவை அந்த நாட்களில் எந்த ஒரு மனிதனையும் அது முழுமையுமாய் அதை தாழ்த்தி போட்டது. அவன் சரீரத்தை முற்றிலுமாய் என்ன பண்ணுது? சிதைத்தது. சிலுவை மரணம் அது சடுதியாக நடக்கக்கூடிய மரணமும் கிடையாது. அதில் என்ன பண்ணிடுவாங்க? கையில் கால்களை ஆணியினால் அடித்து தொங்க விட்டு போயிடுவாங்க. அவன் ஜீவன் எப்போ போகிறதோ ஒரு ஸ்லோ ப்ராசஸ், மெதுவாக அந்த ஜீவன் போகிற வரைக்கும் அவனுடைய உயிர் அதிலேயே இருக்கும்.
ரோமர்கள் மிகுந்த ஒரு கொடுங்கோலர்களாக இருந்தாங்க. அப்போ அந்த கொடுங்கோலர்கள் கொடுக்கக்கூடியதான ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையாய் சிலுவை பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட சிலுவையை ஆண்டவர் என்ன சொல்றாரு, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின்னாடி செல்லாதவன் எனக்கு எப்படி இருக்க மாட்டான், சீஷனா இருக்க மாட்டான். யோசித்து பாருங்க, நம்ம அந்த நாட்களில் இருந்திருப்போமே ஆனால் நம்ம எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசுக்கு பின்னாடி போயிருப்போம்? நம்ம எத்தனை பேர் ஆண்டவராகிய நம்ம தெய்வத்துக்கு பின்னாடி சரி ஆண்டவரே எனக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்ல, சிலுவை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆண்டவருக்கு பின்னாடி போயிருப்போம். யோசித்து பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அப்படி உண்மையாய் வருகிற ஜனம் மட்டும்தான் எனக்கு எப்படி இருக்கிறாங்க, சீஷராக இருக்கிறாங்க. மற்ற யாருமே எனக்கு எப்படி கிடையாது, அவங்க சீஷராக இருக்க மாட்டாங்க. பாருங்க, இந்த வசனத்தையும் நிறைய பேர் தவறாய் புரிந்து கொள்வது உண்டு. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னாடி செல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் உலக பிரச்சனைகள் கிடையாது, உங்கள் கடன் பிரச்சனைகள் கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் வருகிறதான இந்த உலகப்பரமான பாரங்கள் உங்களுக்கு சிலுவை கிடையாது. கிறிஸ்துவின் நிமித்தமாக அவருடைய நாமத்துக்காக நீங்கள் படுகிற அவமானங்களும் நிந்தைகளும் தான் ஆண்டவர் இங்கே சிலுவையாக அவர் சொல்லி பேசுகிறார். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் உங்கள் உலகப்பரமான கஷ்டங்களை நீங்கள் சிலுவையாக பார்க்கக்கூடாது. அது இங்கே ஆண்டவர் சொல்லவே இல்லை. நிறைய இடங்களில் உங்கள் சிலுவையை சொல்லும்போது, உங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு வாங்க என்று சொல்லும்போது ஆண்டவர் உங்கள் உலக கஷ்டங்களை சொல்கிறார், உங்கள் கடன் பிரச்சனைகள் சொல்கிறார். அதை பற்றி இங்கே ஆண்டவர் பேசுகிறதே கிடையாது. கிறிஸ்துவின் நிமித்தமாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக நீ அடிகிறதான தண்டனைகள், அவமானங்கள், நிந்தைகள், அது எல்லாத்தையும் சுமந்து கொண்டு எனக்கு பின்னாடி வா. அல்லேலூயா. அப்படி நீ உண்மையாக வருவீனா நீ தான் என்னுடைய சீஷன், இல்லாட்டி என்னுடைய சீஷன் கிடையாது. இப்போ முதலாவது ஆண்டவர் என்ன சொன்னார், தன்னைத்தானே வெறுக்காதவன், அவன் குடும்பத்தை வெறுக்காதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான்னு சொன்னார். இரண்டாவது காரியம், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின்னாடி செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான்னு ஆண்டவர் சொன்னார். மூன்றாவது காரியம், ஒரு காரியத்தை சொல்றார். லூக்கா 14:33 வசனம் வாசி. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அல்லேலூயா. மூன்றாவது தடவை ஆண்டவர் சொல்றாரு, தனக்கு உண்டானவைகள் யாவற்றையும் அவன் வெறுக்காவிட்டால் அவன் எப்படி இருக்கவே மாட்டான், அவன் சீஷனாவே இருக்க மாட்டான். பாருங்க, இந்த உலகத்தில் நமக்கு உண்டான காரியங்கள் பல உண்டு, நமக்கு தேவைகளும் பல உண்டு. நம்ம டெய்லி சாப்பிட்ணும், டெய்லி நம்ம ட்ரெஸ்ஸு போடணும், டெய்லி ஒரு இடத்துல தங்கணும். இந்த காரியங்கள் என்ன இந்த உலகத்தில் நமக்கு தேவை. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு உண்டானவைகள் எல்லாத்தையும் நீ வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு என்ன எப்படி இருக்க மாட்டான், சீஷனாக இருக்க மாட்டான். இதே லூக்கா இதே அதிகாரத்தில் 16 வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். என்ன ஓமையை சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் வாசிக்கும் போது, ஒரு பந்தி அங்கே நடக்கிறது. அந்த பந்தியில் நடக்கக்கூடியதான காரியங்களை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அந்த பந்தியில் ஆயத்தம் பண்ணப்பட்டதான உணவுக்கு பாத்திரவானாக இராமல் சில வேலைக்காரர் என்ன பண்ணிடுறாங்க, தங்களுடைய சுய வேலைக்காக என்ன பண்ணிடுறாங்க, டக்கு டக்கு டக்குன்னு போயிடுறாங்க. அதை எல்லாம் அந்த எஜமான் பார்க்குற. நீங்கள் வீட்டுக்கு போய் அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். இதே அதிகாரத்தில் 15 வசனத்திலிருந்து நீங்கள் அதை வாசிக்க முடியும். 24 வசனம் வரைக்கும் வாசிக்க முடியும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்துக்காக என்ன பண்ணிடுறான், போயிடுறான். 21 வசனம் வாசிங்க. அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரை நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா.
அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த ஓமையை சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, தொடர்ச்சியாய் இந்த சம்பவங்களை எல்லாம் அவர் பேசுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இந்த ஓமையை அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி என்ன பண்றாரு, இந்த காரியங்கள் எல்லாத்தையும் சொல்றார். இது 12ஆம் அதிகாரத்தில் இதுக்கு முந்தின அதிகாரங்களை வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 22 வாசிக்கும் போது சீஷர்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். எதை உணர்த்துகிறார்? உங்கள் வாழ்க்கையை குறித்து நீ என்ன பண்ணாதீங்க, கலங்காதீங்க. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், அதை குறித்து அதனை மத்தியிலே நீங்கள் வாசிப்பீங்க, இங்கேயும் நீங்கள் வாசிக்க முடியும். அப்போ என்னத்துக்காக உணவு நமக்கு எப்படி கிடைக்கும், உடைகள் நமக்கு எப்படி கிடைக்கும் என்பதை குறித்தெல்லாம் என்ன பண்ணாதீங்க, கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. ஆகாயத்து பட்சிகளை பாருங்க, காட்டு புஷ்பங்களை பாருங்க என்று ஆண்டவர் என்ன பண்றாரு, ஊமைகளோடு பேசுகிறார். 33ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 33 பாருங்க. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பையையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. அப்ப ஆண்டவர் இங்க சொல்ல வரதான காரியம், உனக்கு இருக்கிற நம்ம 14:33 வாசித்தோம். என்ன வாசித்தோம்? 14:33 என்ன வாசித்தோம்? உனக்கு உண்ணவைகள் எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு, வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். 12:33 என்ன வாசிக்கிறோம்? எனக்கு உண்டானவைகள், எனக்கு உள்ளவைகளை வெறுத்து என்ன பண்ணு, பிச்சை கொடுங்கள், பழமையாக போகாத பணப்பையையும் குறையாத பொக்கிஷங்களையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். இப்போ ஆண்டவர் சொல்கிற காரியம், இந்த உலகத்தில் சேர்த்து வைக்காதீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எந்த காரியத்து மேலேயும் உங்களுக்கு ஆசை வேணும், எல்லாத்தையும் வெறுத்துடுங்க. ஆனால் நீங்கள் சேர்க்க வேண்டிய பொக்கிஷம் எங்கே? பரலோகத்தில். அந்த பொக்கிஷம் எது? ஆத்துமாக்களை, ஜனங்களை என்ன பண்ண வேண்டும், நீ சேர்க்க வேண்டும். அது நீங்கள் அடுத்த வசனத்தை கூட வாசிங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் போதும். அதாவது 32 வாசிங்க. 12:32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். நீங்க மத்தேயு சுவிசேஷம் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் இந்த காரியங்களை பேசும்போது 7ஆம் அதிகாரமா 6ஆம் அதிகாரத்தில் 25 நம்ம பார்க்கிறோம். அப்போ இதே உவமையை ஆண்டவர் அங்கேயே பேசுவார். நீங்கள் எதை குறித்து என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. புசிக்கிறது, குடிக்கிறது, எதை குறித்து என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. காட்டு புஷ்பங்களை பாருங்க, ஆகாயத்து பட்சிகளை பாருங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றார். அப்படி சொல்லிட்டு 6:33 நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்ததான வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன பண்ணப்படும், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதே ஓமையை ஆண்டவர் இங்கே பேசும்போது லூக்கா 12ஆம் அதிகாரம் 33 பேசும்போது, அங்கே 6:33, இங்கே 12:33 பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, தொடர்ந்து 34 வாசிங்க. 34. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். 32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அங்க ஆண்டவர் சொன்னார், ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், மீதி எல்லாம் என்ன பண்ணப்படும், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தையே கொடுக்க அவர் என்ன பண்ணியிருக்கிறார், பிதா பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தை வெறுத்து, இந்த உலகத்தின் காரியங்களை என்ன பண்ணிருங்க, வெறுத்து விடுங்க. ஆண்டவர் முன்னாடி இருந்தே சீஷர்களுக்கு சொல்லிட்டு வர்ற காரியம், அந்த உலகத்தின் மேல உங்கள் நாட்டம் போக வேணாம், அந்த உலகத்தின் காரியங்களை முற்றிலுமாய் வெறுத்து விடுங்க. பரலோகத்தை, ராஜ்யத்தை மாத்திரம் நாடுங்க, ஆண்டவரை மாத்திரமே சேவிங்க, ஆண்டவரை மாத்திரமே நீங்க பின்பற்றுங்க. அப்படி பின்பற்றுனா அவனுக்கு எல்லாமே உங்களுக்கு கொடுப்பார். 12:32 வாசிக்கும், ராஜ்யத்தை கொடுக்க பிதா என்ன எப்படி இருக்கிறார், பிரியமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த உலகத்தினுடைய காரியங்களை ஒரு மனிதன் லூக்கா 14:33 படி ஒரு மனிதன் வெறுக்காவிட்டால் அவன் எப்படி இருக்க மாட்டான், சீஷனாய் இருக்க மாட்டான்.
இப்போ ஆண்டவர் 3 காரியங்கள்ல சொல்லுகிறார். யார் யாரெல்லாம் சீஷராக இருக்க மாட்டாங்க? தன்னை தானே வெறுக்காதவன் அவன் முதலாவது எப்படி இருக்க மாட்டான்? சீஷனாக இருக்க மாட்டான். தன்னுடைய குடும்பத்தை வெறுக்காதவன் எனக்கு எப்படி இருக்க மாட்டான்? சீஷனாக இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணணும்? தன் குடும்பத்துக்கு மேல் ஸ்தானத்தில் என்னை வைக்க வேண்டும். இரண்டாவது, தன் சிலுவையை சுமக்காதவன், சுமந்து எனக்கு பின்னாடி வராதவன் எனக்கு எப்படி இருக்க மாட்டான்? சீஷனாக இருக்க மாட்டான். மூன்றாவது பார்க்க, தனக்கு உள்ளவைகள் எல்லாத்தையும் வெறுக்காதவன் அவன் எனக்கு எப்படி இருக்க மாட்டான்? சீஷனாக இருக்க மாட்டான் என்று நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ யார் தான் சீஷன்? இப்போ யார் சீஷனாக இருக்க மாட்டான்னு பார்த்தோம். 3 காரியங்கள் பார்த்தோம். யார் சீஷனாக இருக்க மாட்டார்கள் என்று பார்த்தோம். அப்போ யார் சீஷன்? ஒரு 3 காரியத்தை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. சீஷன் என்று சொல்லும்போது, அந்த வார்த்தை சீஷன் என்று சொல்லும்போது கிரேக்க மொழியில் மத்தேட்டி என்று அர்த்தம். மத்தேட்டஸ் என்று அர்த்தம். அப்படின்னா ஒருவன் ஆசிரியரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறதான ஒரு மாணவன், ஆசிரியரிடத்திலிருந்து அவரை பின்னோக்கி செல்லுகிறதான ஒரு மாணவன், அவர் வழியிலே பின் செல்லுகிறதான ஒரு மாணவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாம் ரபி ரபி ரபி, போதகரே, ஆசிரியரே. நீங்கள் ஆங்கில வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா போதகரேன்னு வர்ற எல்லா இடத்துலையும் டீச்சர். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு ஆசிரியராகவும் அவருக்கு பின்னாடி போகிறதான ஜனக்கூட்டம், அதுதான் டிசைப்பிள். அதுதான் அவர் பின்னாடி செல்லுகிறதான அந்த கூட்டம்தான் அவருடைய ஜனக்கூட்டம், அதாவது சீஷரின் கூட்டம். ஒரு சீஷன் என்பவன் தன்னுடைய ஆசிரியர் எதை கற்றுக் கொடுக்கிறாரோ அதை கேட்பவனாய் மாத்திரம் கிடையாது, அது அவனுடைய வாழ்க்கையில் அபியாசிக்க வேண்டியவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் தான் சீஷன். அப்போ நான் விசுவாசிக்கும் சீஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு நான் ஆரம்பத்தில் கேட்டேன். விசுவாசி என்பவன் ஆண்டவர்கிட்டருந்து வருகிற வார்த்தையை மட்டும் கேட்டு விசுவாசிப்பான். சீஷன் என்பவன் ஆண்டவர்கிட்டருந்து வருகிற வார்த்தையை கேட்பான், அதை அவன் வாழ்க்கையில் அபியாசிப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீங்கள் சீஷரா இல்லாட்டி விசுவாசியா? அல்லேலூயா. அப்போ நம்ம வெறும் கேட்கிறவர்களை மாத்திரம் அல்ல. பாருங்க, விசுவாசிக்கிறவங்க வேற மதத்திலிருந்து கூட விசுவாசிப்பாங்க. ஒரு முஸ்லீம் கூட ஆண்டவர் என்ன பண்ணலாம்? விசுவாசிக்க முடியும். வேற மதத்தில் இருக்கிற ஒரு இந்து ஜனமோ ஒரு வேற மதத்தினரோ ஆண்டவர் என்ன பண்ணலாம்? அவர் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த வார்த்தையில் அவன் என்ன பண்ணலாம்? விசுவாசிக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அதன்படி நடக்கிறவன் தான் யாரு? சீஷன். அல்லேலூயா. அப்போ வெறும் கேட்கிறவன் மாத்திரம் கிடையாது, வெறும் கேட்டுட்டு போகிற ஜனக்கூட்டம் கிடையாது. நம்மளோட நிறைய பேர் சில வசனங்களை பிடித்துக்கூட, இந்த வசனம் இருதயத்துக்கு நெருக்கமாக இருந்தது, இந்த வசனம் என்னோடு பேசினது, இந்த வசனம் எனக்கு பிடித்த வசனம் எல்லாம் நம்ம நிறைய தெரியும் நமக்கு. அதை எல்லாம் வெறும் ஒரு விசுவாசியாக, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விசுவாசியாக நம்ம வசனங்களை கேட்பது, வசனங்களை படிப்பது, அதை மாத்திரம் செய்கிறோம். வெளியில் புறஜாதி என்ன பண்ணுறான்? அவன் உலகப்பிரகமான புராணங்களை, உலகப்பிரகமான பழமொழிகளை அதை வைத்து அவனுக்கு இது நமக்கு அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அதன்படி நடக்க எப்போ ஆரம்பிக்கிறோமோ, அதன்படி எப்போ நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போ தான் நம்ம உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அல்லேலூயா. அப்போ தான் நம்ம உண்மையான சீஷர்களாய் மாறுகிறோம். முதலாவது காரியம், யாரெல்லாம் சீஷர் ஆக மாட்டாங்கன்னு பார்த்தோம். ஒரு உண்மையான சீஷன் அப்படின்னா என்ன செய்யணும்? அதாவது யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 32ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வாசித்தோம். 31 என்ன பார்த்தோம்? நம்ம முன்னாடி வாசித்தோம், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீஷராக இருப்பீர்கள். முதலாவது, ஒரு உண்மையான சீஷன், ஒரு மெய்யாக ஒரு சீஷனாக இருக்க வேண்டும் அப்படின்னா, ஒரு ட்ரூ டிசைப்பிளாக இருக்க வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் அவன் கை கொடுத்து சொல்லுங்க, உண்மையான சீஷன் உபதேசத்தில் நிலைத்திருப்பான். அல்லேலூயா.
அப்ப பாருங்க, ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், விசுவாசிகள் நம்ம எத்தனை வருஷமா சபைக்கு வரோம்? 10 ஆண்டுகளாய் 20 ஆண்டுகளாய் நம்ம சபைக்கு வரோம். ஆனால் இன்னும் நம்ம விசுவாசிகளாகவே இருந்து கொண்டு இருக்கிறோம். வெறும் வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தை நல்லா இருக்கு, இந்த வார்த்தை நல்லா இருக்குன்னு தேவனோடு பேசுகிறார் மாத்திரம் நம்ம எடுத்துக்கொண்டு போகாமல் அதை நம்ம வாழ்க்கையில் அப்பியாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். அது நம்ம வாழ்க்கையில் அப்பியாசிக்க ஆரம்பித்தாதான் நம்ம உண்மையான சீஷனாய் தேவனுடைய பிள்ளையாய் நம்ம மாறுகிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீ ஒரு ட்ரூ டிசைபிள், நீ உண்மையான மெய்யான சீஷனாக இருக்கணுமா, என்னுடைய உபதேசத்தில் என்னுடைய வார்த்தையில் நீ நிலைத்திரு. அல்லேலூயா. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்கு, அபைட் இன் மை வேர்டு. இந்த அபைட் என்கிற வார்த்தைக்கு என்னோடு நெருக்கமாக என்னோடு உள்ள ஒரு மனத்தில் என்னுடைய வார்த்தையில் நீ எப்படி இரு, நெருங்கி இரு. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் ஆண்டவர் மலை பிரசங்கத்தை முடிக்கும் போது ஆண்டவர் சொன்னதான வார்த்தைகள் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பாருங்க, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மணியின் மேலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போ ஒரு மனிதன் யார் ஆண்டவருடைய வார்த்தையை உபதேசத்தை கேட்டு அவன் வாழ்க்கையில் அப்பியாசிக்கிறானோ, அவன் வாழ்க்கையில் செய்கிறானோ, அவனுடைய குடும்பம் மாத்திரம்தான் கட்டப்படும், அவனுடைய வீடு மாத்திரம்தான் கட்டப்படும். அப்போ நம்முடைய வீடு கட்டப்படலை, என் குடும்பம் இன்னும் எழும்பலை, என் குடும்பம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னா நம்ம இன்னும் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கலை, அவருடைய வார்த்தையில் நம்ம நிலைத்திருக்கலை. அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், அறிந்திருக்கிறோம், ஆனால் அதன்படி நம்ம செய்ய ஆரம்பிக்கலை. அல்லேலூயா. அப்போ வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு மலை மேலே கட்டப்பட்ட வீடாய் நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமா, நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டுமா, ஒரு சீசனாய் நம்ம இருக்க வேண்டுமா, அவருடைய வார்த்தைகளை கேட்கணும், அதன்படி செய்கிறவனாய் நம்ம இருக்க வேண்டும். இதே யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். வார்த்தையில நிலைத்திருங்க, என் உபதேசத்துல நிலைத்திருங்க. திரும்ப திரும்ப ஆண்டவர் உணர்த்துகிறதான ஒரு காரியம் 13ஆம் வசனத்துல தான் சொல்றாரு, அதாவது 8ஆம் அதிகாரத்துல தான் சொல்றாரு. தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம், என்னுடைய வார்த்தையில நிலைத்திருங்க, உபதேசத்துல நிலைத்திருங்க. பாருங்க, இந்த காரியம் இப்ப நடந்த காரியம் இல்லை. ஆண்டவர் உபாகம புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஷம்மா 6ஆம் அதிகாரம் உபாகமும் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கேட்கும்போது, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்ப இந்த இஸ்ரவேலே கேள் இந்த வசனத்தை இன்றைய தினம் வரைக்கும் யூதர்கள் தினந்தோறும் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இஸ்ரவேலே கேள். அவங்களுக்கு முக்கியமான வசனம். இந்த வசனத்தின் பேர் ஷம்மா என்ற அர்த்தம். அதாவது இஸ்ரவேலே கேள் என்கிற இடத்துல இஸ்ரவேல், அதாவது இஸ்ரேல் ஓ ஷம்மான் இருக்கும். ஷம்மா என்றால் கேட்கிறது என்ற அர்த்தம். கேட்பது மாத்திரமல்ல, கேட்டு அதன்படி செய்கிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஷம்மா என்றால் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லை, இஸ்ரவேலை கேள் என்று தான் நம்ம தமிழில் போட்டிருக்கு. அப்படின்னா இஸ்ரவேலை நீ கேட்கிற ஜனம் மட்டும் இல்லை, நீ கேட்டு அதை உணர்ந்து அதன்படி நீ செய்ய வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அதை நீ கேட்டு அதன்படி நீ அப்பியாசிக்க வேண்டும். பிற தேவர்களை நீ உண்டு பண்ணக்கூடாது. நீ கன்று குட்டிகளோ பிற தேவர்களை என்ன பண்ணக்கூடாது, நீ உண்டு பண்ணக்கூடாது. நான் ஒருவரே கர்த்தர். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். அப்போ புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லும்போது இதே காரியத்தை தான் சொல்கிறாரு, என் வார்த்தையில் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும், என் உபதேசம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, யாக்கோபு அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அல்லேலூயா. பாருங்க, பிசாசானவன் வஞ்சிக்கிறவன். தேவனுடைய வார்த்தைகளை வைத்தே அவன் என்ன பண்ணுவான், வஞ்சிப்பான்.
எப்போ வஞ்சிப்பான்? அந்த வார்த்தையில் நீங்கள் வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரை மட்டும் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வஞ்சிப்பான். ஆனால் அந்த வார்த்தைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அபியாசிக்கும் போது அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அல்லேலூயா. நம்முடைய வசனம் நம்ம அறிந்திருக்கிறோம், வார்த்தைகளை நம்ம அறிந்திருக்கிறோம், ஆனால் நம்ம அபியாசிப்பது கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில் அதை பழக்கத்துவப்படுத்துவது கிடையாது. நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகியும் இருங்கள். பாருங்க, வாரம் வாரம் நம்ம செய்திகளை கேட்கிறோம், வாரம் வாரம் நம்ம உபதேசங்களை கேட்கிறோம். இன்னும் நீங்கள் வீட்டுக்கு போனால் பல தேவதாசருடைய செய்தியினை கேட்பதும் உண்டு. நிறைய பேர் கேட்பீங்க, கண்டிப்பாக கேட்பீங்க. பல தேவதாசர்கள் கொடுக்கறதான செய்திகளையும் கேட்பது உண்டு. ஆனால் இது எல்லாம் நமக்குள்ள இவ்வளோ செய்திகளை கேட்கிறோமே, இவ்வளோ வார்த்தைகளை கேட்கிறோமே, ஆனால் நமக்குள்ள இன்னும் ஏன் ஒரு மாற்றம் உண்டாகலை? இன்னும் ஏன் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடியதான ஒரு மாற்றம் நமக்குள்ள உண்டாகலை? ஏன் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சீஷனாய், உண்மையுள்ள சீஷனாய், ஒரு மெய்யான ஒரு சீஷனாய் நம்ம உருவாக முடியல? நம்ம கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கிறோம், அது நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அது நம்ம வாழ்க்கையில் நடைமுறைக்கு நம்ம கொண்டு வரவே இல்லை. நம்ம நூற்றுக்கணக்காய் செய்திகளை கேட்டாலும் இந்த செய்தி நல்லா இருந்துச்சு, சரி இந்த செய்தி எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், கடந்து போயிடுறோம். ஆனால் அந்த வார்த்தைகளை என்ன பண்ணுவது கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்வது கிடையாது. அப்போ வசனம் தெளிவாகி சொல்கிறது, உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை செய்கிறவர்களாயும் என்ன பண்ணுங்க, இருங்க. அடுத்த வசனம் கூட வாசிங்க, 23. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அல்லேலூயா. பாருங்க வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. ஒருவன் அதை வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனா இருப்பானே ஆனால் கண்ணாடியிலே சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு எப்படி இருப்பானான், ஒப்பாய் இருப்பான் என்று வாசிக்கிறோம். அப்ப ஒரு சீஷன் என்பவன் வசனத்தை கேட்கிறவன் மாத்திரமல்ல, அதை வசனத்தை அபியாசிக்கிறவன், வசனத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து செய்கிறவன் தான் சீஷன், நிலைத்திருக்கிறவன் தான் சீஷன். பாருங்க, வார்த்தை வசனம் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம நன்றாய் அறிந்திருக்கிறோம். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், தேங்க்யூ ஜீசஸ், 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் கூட வாசிங்க. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். ஆமென். ஆதியில என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. அப்ப வசனம் என்ன? இது யார் எழுதுற அந்த புஸ்தகத்தை? யோவான் எழுதுறார். அந்த புஸ்தகத்தை யார் எழுதுனா? யோவான் தான். யோவான் 1:1 நம்ம என்ன வாசித்தோம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது வாசித்தோம். இதே யோவான் தான் என்ன பண்றாரு? நிருபங்களுக்கு எழுதும் போது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் எழுதும் போது, நீங்க ஆதி முதல் நீங்க கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனும் பிதாவிலும் என்ன பண்ணுவீங்க? அப்ப எது நிலைத்திருக்கும்? வார்த்தை. வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருந்தால் மாத்திரமே நீங்கள் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீங்க. அதே இதிலே வசனது கீழே பாருங்க, 28ஆம் வசனம் பாருங்க. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. பாருங்க, திரும்ப நம்ம ஆண்டவர் ஒரு நாள் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆண்டவரை ஒரு நாள் சந்திக்க போகிறோம். ஆமென். ஆண்டவரை ஒரு நாள் நம்ம முகமுகமாய் பார்க்க போகிறோம். அந்த வர்ற நாளில் நம்ம வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால், வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு அவரில் என்ன பண்ணுங்க? நிலைத்திருங்க. என்ன சொல்லுது? வார்த்தையில் நிலைத்திருங்க, உபதேசத்தில் நிலைத்திருங்க. அப்போதான் நீங்கள் உண்மையான சீஷன், மெய்யாகவே அப்போதான் நீங்கள் சீஷனாகி மாறுறீங்க. ஆண்டவர் இவ்வளோ வசனங்களில் சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, 2வது காரியம்,
முதலாவது காரியம், அவருடைய வார்த்தையில் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் உண்மையான மெய்யான சீஷனாய் மாறுகிறான். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், யோவானின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிப்போம். நீங்கள் மிகுந்த கன்னிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அடுத்த ஆண்டவர் சொல்லக்கூடியதான காரியம், மிகுந்த கனிகளை கொடுக்கிறவன் எனக்கு சீஷனாய் இருப்பான். அல்லேலூயா. அது எந்த கனி? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 9ஆம் வசனம் கூட வாசி. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம். அப்ப ஆண்டவர் முன்னாடி கனி கொடுகள்னா ஆண்டவர் எந்த கனியை பற்றி பேசினாருங்க? அன்பு என்றும் கனியை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அன்பு என்ற கனியை குறித்து என்ன பண்ணுகிறார்? இங்க பேசுகிறார். 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, நீங்க மிகுந்த கனி கொடுக்கணும், நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பதனால என் பிதா மகிமைப்படுவார், நீங்க எப்படி இருப்பீங்க? எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். கனி கொடுக்கிற வாழ்க்கை தான் சீஷனுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. பாருங்க, ஒரு விசுவாசி என்ன பண்ணுவான்? அவன் சர்ச்சுக்கு வரணும்னு நினைப்பான். ஒரு சீஷன் நிறைய பேரை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வருவான். அதுதான் ஒரு சீஷனுக்கும் ஒரு விசுவாசிக்கும் உள்ள வித்தியாசம். அல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாசி கனிகளை கொடுக்கறது முடியாது, அது ஆரம்ப கட்ட நிலைமை. ஆனால் ஒரு சீஷன் தான் என்ன பண்ண முடியும்? மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். நீங்கள் ஆண்டவர் சொல்கிற அன்பு என்றும் கனியை என்ன பண்ணு? நீங்கள் கொடுக்க வேண்டும், அதில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஏன் நிலைத்திருக்க வேண்டும்? 9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் எப்படி இருக்கிறேன்? அன்பாக இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே என்ன பண்ணுங்க? நிலைத்திருங்க. முதலாவது என்னுடைய அன்பில் நிலைத்திருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்டான அன்பில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அப்போ தான் சீஷராய் மாற முடியும். அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அதில் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நான் என் பிதாவின் இடத்துல எப்படி இருக்கிறேன்? அன்பில் நிலைத்திருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைக்கிறார், நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் இருக்கிறார். நான் பிதாவின் இடத்துல அன்பாய் நான் என்ன பண்ணுகிறேன்? அவர் அன்பில் நான் என்ன பண்ணுகிறேன்? நிலைச்சிருக்கிறேன். அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்க? அன்பில் நிலைத்திருங்க. நான் முன்னாடியே சொன்னேன், சீஷர் என்பவன் தன்னுடைய ஆசிரியரை, தன்னுடைய தலைவனை, தன்னுடைய டீச்சரை பின்பற்றக்கூடியவன், அது அப்படியே செய்கிறவன், அவனுடைய பாதங்களை பின்பற்றி செல்லுகிறவன், அவன் தான் சீஷன். அதான் ஏசப்பா பல இடங்களில் போதகரே ரபி என்று நம்ம சொல்லுகிற இடங்கள்லாம் பார்த்தோம். அப்போ பாருங்க, ஒரு போதகர் எதை செய்கிறாரோ அதே தான் அந்த சீஷன் செய்ய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையில் நிலைத்திருந்தார், வார்த்தையாகவே இருந்ததை பார்த்தோம். இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? அன்பில் நிலைத்திருங்க, அன்பு என்ற கனியை கொடுங்க. அப்படி கொடுத்ததான் நீங்கள் சீஷராகி மாற முடியும். நான் என் பிதாவுக்கு அதை செய்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க? எனக்கு அதை செய்யுங்க, அன்பில் நிலைத்திருங்க. இதே யோவான் முந்தின அதிகாரம் போங்க, 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கிறதான பெரும்பாலான பகுதி எல்லாமே யோவான் இதுதான் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் திரும்ப சொல்றார், நீங்க ஒருவரில் ஒருவர், முதலாவது என்ன சொன்னாரு? என்ன மேல என்ன பண்ணுங்க? அன்பில், என்னோட அன்பில் நிலைத்திருங்கன்னு சொன்னார். முதலாவது ஆண்டவர் மேல அன்பு வைக்கணும்னு சொன்னார். இரண்டாவது காரியம் என்ன சொல்றாரு? நீங்க ஒருவரில் ஒருவர், உங்களுக்குள்ள ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் சொல்ல வேண்டாம், போயிட்டு ஒவ்வொருத்தட்டி நான் தேவனுடைய சீஷன், நான் தேவனுடைய சீஷன் சொல்ல வேண்டாம். உங்களுடைய கிரியைகள், உங்கள் அன்பின் கிரியைகள், நீங்கள் அன்பினால் செய்கிறதான காரியங்களே சொல்லும் நீங்கள் ஆண்டவருடைய சீஷன் என்று. அல்லேலூயா.
அதுதான் ஆண்டவர் தெளிவாக சொல்ல, நீங்க சொல்ல வேண்டாம், அவங்களே அறிந்து கொள்வாங்க, எல்லாரும் அறிந்து கொள்வாங்க. உங்க அன்பை பார்த்து எல்லாரும் அறிந்து கொள்வாங்க. இன்னைக்கு அதை தான் நம்ம செய்ய தவறிடுறோம். இன்னைக்கு நம்ம குடும்பத்திலேயே நம்ம என்ன பண்ணுவது கிடையாது, அன்பை காட்டுவது கிடையாது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறார்? 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 12ஆம் வசனம், 17ஆம் வசனம், அதை 3 வசனங்களையும் பாருங்களேன். 15ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் பாருங்க. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். அடுத்து 12ஆம் வசனம் பாருங்க. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. 17ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். அப்ப ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? கிறிஸ்துவின் அன்பை நீங்களும் நான் என்ன பண்ணணுமா? மற்றவங்களுக்கு பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை போய் நீங்கள் சொல்ல தேவையில்லை, நீங்கள் அதை அபியாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த கிறிஸ்துவின் அன்பு, அந்த கனியை நீங்கள் கொடுங்க. மற்ற எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அவங்கள பார்த்து அவங்களே அறிந்து கொள்வாங்களா நீங்கள் தேவனுடைய சீஷன் என்று. அதுதான், அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அதை திரும்பி பாருங்க, தெளிவா பாருங்க. 13ஆம் அதிகாரம் 35ல் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அப்ப ஒரு உண்மையான சீஷன் என்று மற்ற ஜனங்கள் எல்லாம் எப்படி அறிந்து கொள்வாங்க? நீங்க ஒருவரில் ஒருவர் என்ன பண்ண வேண்டும்? அன்பு செய்ய வேண்டும். அந்த அன்பை எப்படி செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தது போல. ஆண்டவர் அப்படித்தானே சொல்றாரு. நம்ம வாசித்தோம்ல, 9ஆம் வசனம், 12ஆம் வசனம், 17ஆம் வசனம், நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்கள் என்ன பண்ணுங்க? அந்த அன்பை காட்டுங்க, கிறிஸ்துவின் அன்பை காட்டுங்க. கிறிஸ்துவின் அன்பு சாதாரணமான அன்பு கிடையாது. கிறிஸ்துவின் அன்பு நம்மளால செய்ய முடியுமான்னு கூட நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவின் அன்பு நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு. அல்லேலூயா. நம்ம ஜீவனை கொடுப்போமா? நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்காக ஜீவனை கொடுப்போமா? சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்காக நான் ஜீவனை கொடுப்பேனா? யோசித்த. அப்போ ஆண்டவர் இப்படி தான் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறது அப்படி தான் சொல்கிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்க. எப்படி அன்பாக இருங்க? என்னுடைய அன்பை காட்டுங்க. நான் எப்படி உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கேனோ அந்த அன்பை காட்டுங்க. அந்த அன்பு சாக்ரிஃபிஷியல் லவ். அது தனக்கு ஜீவனை கொடுத்த அன்பு. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இன்றைக்கு அன்பே இல்லை, எல்லாம் கசப்பு தான் இருக்கிறது. அதிகமான கசப்புகளும் அதிகமான வெறுப்புகளும் தான் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கிறது. கசப்பும் வெறுப்பும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருந்தால் நம்ம சீசனாக ஆகவே முடியாது. அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் நம்ம மன்னிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அதான் ஒரு ஓமை ஆண்டவர் தெளிவாய் சொன்னார்ல. ஒருத்தன் 10,000 பணத்தை காசுகளை என்ன பண்ணுறான்? ராஜா அவன் தலைவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு மன்னிக்கிறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு கீழே இருக்கிறதான ஒரு சிறிய தொகையை அவன் மன்னிக்காமல் போகிறான். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மன்னித்து நம்மளை உருமாற்றி நம்ம செய்ததான தவறுகள் பாவங்கள் எல்லாத்தையும் கழுவி நம்மளை மன்னித்து சுத்தமாக்கி இருக்கிறார். ஆனால் நம்ம இன்னும் மற்றவர்களிடத்தில் கசப்பையும் வெறுப்பையும் அவங்க மேலே உள்ளதான் அவங்க முன்னாடி செய்ததான தவறுகளை நம்ம மனதுக்குள்ளேயே வைத்து கொண்டு அது நாளடைவில் அது மிகப்பெரிய கசப்புகளாகி மாறும். இது எப்பயுமே இந்த கசப்பு வெறுப்புகள் சாத்தான் இடத்துலேருந்து வருகிறது. அது ஒருபோதும் தேவனிடத்துலேருந்து வருகிறது கிடையாது. அதை நம்ம நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ இயேசுவின் அன்பை நம்ம பிரதிபலிக்க வேண்டும் என்றால் முதலாவது அவருடைய அன்பு அது ஜீவனை கொடுக்கிற அன்பு, அது ஜீவனை கொடுத்த அன்பு. அந்த அன்பை நம்ம செய்ய முடியுமான்னு தெரியல, ஆனால் ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். அப்படி செய்தால் நீங்கள் சீஷனாகி மாறீங்கன்னு சொல்கிறார். அடுத்து இரண்டாவது, ஏசப்பாவுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருந்தது? சுயமற்ற அன்பு, செல்ஃப்லெஸ் லவ். ஆண்டவர் தனக்காக எதையும் செய்யலை. இன்றைக்கி எல்லாரும் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், அவங்க எனக்கு இது செய்தால் நான் அதை அவங்களுக்கு என்ன பண்ணுவேன், செய்வேன். அதுதான் அன்பாக இன்றைக்கி பார்க்கப்படுகிறது. நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம பாவிகளாக இருக்கும் போதே நம்மளை அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பயுமே பாவிகளை வெறுக்கிற தெய்வம் கிடையாது.
அவர் பாவத்தை வெறுக்குகிற தெய்வம். அல்லேலூயா. அப்போ நம்மளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறோன்னா, நாம் ஆண்டவருடைய சீசன் என்று நம்ம அவருடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் இயேசு அப்பாவை போல சுயநலமற்றவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை வெறுத்து ஆண்டவரை இயேசப்பா எப்படி எனக்கு செய்தாரோ அதை நான் செய்யணும். செல்ஃப்லெஸ் லவ். மூன்றாவது, அது ஒரு பரிபூர்ண அன்பு. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு ஒரு பரிபூர்ண அன்பாக இருந்தது. ஆமென். அந்த அன்பு எல்லாத்தையும் புரிந்து கொண்டது. அந்த அன்பு என்ன நமக்கு தீமை செய்தாலும் அதை தாங்கி கொண்டது. தனக்கு விரோதமாக எவ்வளோ மனிதர்கள் எழும்பினாலும் அதை அந்த அன்பு என்ன பண்ணுது? சகித்து கொண்டது. ஆனால் இன்னைக்கு நம்மளை எதிர்த்து யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டா, நம்ம எதிர்த்து அவனை திட்டாத்தி நமக்கு என்ன பண்ணுற? நைட்டு தூக்கம் வராது. அப்போ இந்த அன்பு இயேசுவின் அன்பா? அப்போ பாருங்க, நமக்குள்ள இருக்கிறதான ஸ்வாபங்கள், இப்படிப்பட்ட ஸ்வாபங்கள், வெறுப்பின் ஸ்வாபங்கள், கசப்பின் ஸ்வாபங்கள், பழிவாங்கக்கூடிய ஸ்வாபங்கள் நமக்குள்ளே இருக்குமே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எப்படி என்ன பண்ண மாட்டீங்க? கனிகள் கொடுக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் சீஷர்கள் கிடையாது. அப்போ உங்கள் ஸ்வாபங்கள் இயேசுவின் ஸ்வாபங்களை போல மாறும்போது, அப்போ அந்த இயேசுவின் ஸ்வாபத்தை பார்க்கிறதான சுற்றி இருக்கிற ஜனங்களே அறிந்து கொள்வாங்களாம், நீங்கள் ஆண்டவருடைய சீஷர் என்று. நீங்கள் சொல்ல வேண்டாம், அவங்களே அறிந்து கொள்வாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த அன்பு உண்மையான அன்பாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பை நாம் பின்பற்ற வேண்டியவர்களாய் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ தான் நீங்கள் சீஷராய் மாற முடியும். ஒரே ஒரு வசனத்தை வாசி நம்ம அடுத்த பகுதிக்கு போவோம். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. தொடர்ந்து வாசிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். பாருங்க, கசப்பு தேவனுடைய இருக்கிற உறவை கெடுத்து போடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வைத்திருக்கிறதான கசப்பு, நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க நபர் கூட தான் கசப்பாக இருக்கீங்க, ஆனால் அது எதை பாதிக்கிறது? தேவனோடு உள்ள உறவை பாதிக்கிறது. தேவனும் உங்களுக்கு உள்ள உறவை பாதிக்கிறது. மூன்றாவது காரியம், மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. மூன்றாவது, ஒருவன் சீஷனாக விரும்பினால், ஒருத்தன் உண்மையான சீஷராகணும்னா அவன் என்ன பண்ண வேண்டும்? அவன் தன்னைத்தானே வெறுத்து அவன் சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, ஒரு உண்மையான சீஷன் ஆண்டுடைய உபதேசத்தில் அவன் ஆழமாய் நிற்க வேண்டும். ஒரு உண்மையான சீஷன் கனிகளை கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஒரு உண்மையான சீஷன் ஆண்டவருக்கு பின்னாடி தன் சிலுவையை தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வர வேண்டும். நம்ம பல இடங்களில் பார்க்கிறோம். அப்போ பாருங்க, தன்னைத்தானே வெறுப்பது என்றால் நமக்கு உண்டான எல்லா அந்த உலகபரமான காரியங்களை முன்னாடியே சொன்னது போல் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் நமக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான் நமக்கு. அவர் தன்னைத்தானே வெறுத்தவராய் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் என்ன பண்ணினார்? மனுஷ சாயலானார். அவர் நமக்காக இது எல்லாத்தையும் செய்தார். இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் அவர் புறம்பே தள்ளினார். இன்னைக்கு அந்த வெறுப்பு நமக்குள்ளாக வர வேண்டும். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, சிலுவை என்று சொல்லும்போது கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகிறதான அவமானங்கள், கிறிஸ்துவின் நிமித்தமாக வரக்கூடியதான நிந்தைகள், கிறிஸ்துவின் நிமித்தமாக வரக்கூடியதான பாடுகள், அது எல்லாத்தையும் சகித்து கொண்டு, அதை எடுத்துக்கொண்டு தோளின் மேலே வைத்து கொண்டு
இயேசுவை மாத்திரம் நோக்கி ஓடுகிறதான ஒரு பயணம். அல்லேலூயா. இயேசுவின் பின்னாடி அவன் மாத்திரம்தான் அவன் சீஷனாய் மாற முடியும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகளில் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் படித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை படிங்க. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். தினந்தோறும் தேவாலயங்களை என்ன பண்ணினாங்க? டெய்லி ஏன்னா இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசு தான் மெய்யான தேவன் என்று என்ன பண்ணினாங்க? உபதேசம் பிரசங்கம் பண்ணினாங்க. அடுத்த வசனத்தை பாருங்க, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. அந்த நாட்களில் யார் பெருகினாங்கன்னா? சீஷர்கள் பெருகினாங்க. வார்த்தைய வசனம் பெருகும்போது, தினந்தோறும் உபதேசங்கள் பெருகும்போது யார் பெருகினாங்களா? சீஷர்கள் பெருகி கொண்டே வந்தாங்க. அப்போ அது 5000 3000 அது பெருகி கொண்டே வந்தது. இப்போ 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு வாங்க. 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவர்கள் பேர் கிடையாது. நீங்க வெளியில விசுவாசின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள்னு சொன்னீங்கன்னா நீங்க டிஸ்குவாலிஃபைட். சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கிடையாது. புறஜாதியும் விசுவாசிக்கிறான், புறஜாதியும் சொல்றான், நான் ஆண்டவரை, எனக்கு இயேசுபாவை பிடிக்கும், அவரை நான் நம்புவேன் அப்படின்னு அவரும் தான் சொல்றான். சீஷன் தான் கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள். அவங்களுக்கு பேர் தான் கிறிஸ்தவங்க, அவங்க தான் கிறிஸ்துவை உடையவர்கள். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரு ஏமாற்றத்துக்குள்ளாக வாழ்ந்துருக்கிறோம். நாங்கள் விசுவாசிகள், ஆண்டவர் விசுவாசிக்கிறேன், அதனால நான் என்ன பண்ணுவேன்? நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவன். ஆனால் ஆதி சபை தெளிவாய் சொல்லுகிறது, சீஷர்களுக்கு அந்தியோகியாவிலே முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நம்ம சீஷர்களாய் மாறாமல் நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம மேன்மை பாராட்டி கொள்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் நமக்கு கிடையாது. நம்ம சொல்லவே கூடாது. நம்ம வெளியில் போய் கிறிஸ்தவர்கள், நாங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொல்லக்கூடாது. உண்மையான சீஷனாய் நம்ம மாறாமல் நம்ம கிறிஸ்தவ உடையவர்களே கிடையாது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, வசனம் ரொம்ப தெளிவாக, ஆதி சபை ரொம்ப தெளிவாக இருந்தது இந்த காரியங்களில். அப்போ ஆண்டவர், நம்ம முதலாவது பார்த்தோம் யார் யாரெல்லாம் சீஷர் இல்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவரே சொல்கிற வார்த்தைகளை பார்த்தோம். தன்னைத்தானே வெறுக்காதவன் சீஷன் கிடையாது, தன் குடும்பத்தை வெறுக்காதவன் சீஷன் கிடையாது. அப்புறம் என்ன பார்த்தோம்? தன் சிலுவையை எடுத்துகிட்டு வராதவன் சீஷன் கிடையாது. தனக்கு உண்டானவைகளை வெறுக்காதவன் சீஷன் கிடையாது. அப்போ யாரு தான் சீஷன்? வேதத்தில், அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் சீஷன். அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறவன் சீஷன். அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறவன் மாத்திரம் இல்லை, அதை நிலைத்திருந்து அதை வாழ்க்கையில் செய்கிறவன், அதை அப்பியாசிக்கிறவன், கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதை செய்கிறவர்களாய் இருக்கிறவன் தான் சீஷனாய் இருக்கிறான் என்று தெளிவாய் நம்ம வாசித்தோம். அடுத்து கனிகளை கொடுக்கிறவன் தான் சீஷன். ஆண்டவர் எந்த கனியை சொன்னார்? அந்த பகுதியில் அன்பு என்று கனியை சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் எப்படி அன்பு செய்தாருங்கிறத நம்மளுக்கு காட்டி, முதலாவது என்ன பண்ணுங்க? என்னுடைய அன்பில் என்ன பண்ணுங்க? நிலைத்திருங்க. முதலாவது அவருடைய அன்பில் நம்ம நிலைத்திருக்க சொல்றார். இரண்டாவது என்ன சொல்றாரு? பிறர் ஒருவரில் ஒருவர் என்ன பண்ணுங்க? உங்களில் ஒருவரில் ஒருவர் அன்பு செய்யுங்க. அப்படி அன்பு செய்யும் போது நீங்க சொல்ல வேண்டாம், உங்களை பார்க்கிற நபர்கள், சுற்றி இருக்கிற நபர்களே என்ன சொல்லுவாங்க? இவன் தேவனுடைய சீஷர்கள் என்று அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களை அடையாளப்படுத்துவாங்க. உங்களுக்கு ஒரு கிரீடம் உண்டாகும் அவங்க. அப்போ அந்த அன்புக்கு அதை செய்ய வேண்டாம், ஆண்டவர் அதையும் சொல்கிறார், தெளிவாய் சொல்லி கொடுக்குறார். அந்த அன்பை நீங்கள் செய்யணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? என்னுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்தணும். அந்த கிறிஸ்துவின் அன்பு எது? அது தனக்காக ஜீவனை கொடுத்த அன்பு, தனக்காக பாடுகளை பட்ட அன்பு,
எந்த பிரதிபலனை பார்க்காமல் நமக்கு உதவி செய்த அன்பு, நம்மளை காப்பாற்றின அன்பு, அது ஒரு பூரண அன்பு. அப்போ இந்த அன்பை ஆண்டவர் என்ன பண்ணினார்? நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்தார். அப்போ தான் அவன் சீஷனாய் மாற முடியும்னு சொன்னேன். மூன்றாவது, எவன் தன்னை வெறுத்து சிலுவையை எடுத்துகிட்டு வரானோ அவன் தான் சீஷன் என்று சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆதி சபை முதலாவது சீஷர்களுக்கு தான் என்ன பேர் வந்தது? கிறிஸ்தவர்களுக்கு என்ற பேர் வந்தது. விசுவாசிகளுக்கு கிடையாது. விசுவாசிகள் ஆரம்ப கட்டம், அவ்வளோதான். ஆமென். அப்போ நீங்களும் நானும் சீஷர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். பாருங்க, முதலாவது நான் ஆரம்பத்திலே ஒரு கேள்வி கேட்டேன். சீஷனுக்கும் விசுவாசி, நீங்கள் சீஷனா விசுவாசியா? விசுவாசி சிலுவையை பார்க்கிறவன், சிலுவையை பார்த்து சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறவன், சிலுவையை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவன், ஒரு ஆறுதல் அடைகிறவன், சிலுவையை நினைவு கூறுகிறவன். ஆனால் சீஷன் சிலுவையை எடுத்து செல்லுகிறவன். அல்லேலூயா. சிலுவையை எடுத்துட்டு பின்னாடி செல்லுகிறவன், ஆண்டவர் பின்னாடி செல்லுகிறவன். ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது நித்திய ஜீவனுக்குள்ளாக, அவனை விசுவாசிக்கிற தேவனை விசுவாசிக்கிறவனும் நித்திய ஜீவன் உண்டு, அதை அவன் மையமாய் வைத்து அவன் என்ன பண்ணி கொண்டு இருப்பான்? ஓடிக்கொண்டிருப்பான். ஆனால் விசுவாசி என்னை போல எத்தனை திரளான ஜனத்தையும் நான் என்ன பண்ண வேண்டும்? அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு வரணும் என்று நினைக்கிறவன் தான் சீஷன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்கிறவன் விசுவாசி, ஆண்டவரை வெளிப்படுத்துகிறவன் சீஷன். அல்லேலூயா. வெறும் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்கிறது, ஆண்டவர்கிட்ட மாத்திரம் எல்லா காரியங்களையும் ரிசீவ்ஸ் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவர்கிட்ட சகல காரியங்களையும் பெற்றுக்கொள்கிறது. ஆண்டவரே எனக்கு இதைத்தாங்க அதைத்தாங்க, அது விசுவாசிகளுடைய வாழ்க்கை. ஆண்டவரே எனக்கு இது தேவை அது தேவை, அது விசுவாசிகளுடைய வாழ்க்கை. ஆண்டவரே நான் என்னையே தருகிறேன், அதுதான் சீஷனுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவரே நான் என்ன தருகிறேன்ப்பா, நீங்கள் செய்யுங்க. அல்லேலூயா. சீஷன், அதாவது விசுவாசி, பிரச்சனை வரும்போது மாத்திரம்தான் என்ன பண்ணுவான்? ஜெபம் பண்ணுவான். போராட்டங்கள் வரும்போது மட்டும்தான் என்ன பண்ணுவான்? விசுவாசி ஆண்டவரை தேடுவான். ஆனால் சீஷன் அவனுடைய பாதத்தில் எந்நேரமும் மன்றாடுகிறவனாய், அவருடைய பாதத்தில் அழுகிற மனுஷனாய் அவன் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சீஷன் இயேசுவுக்கு, அதாவது விசுவாசி இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவன் கிடையாது. அவன் ஏதோ ஆண்டவரை பயன்படுத்தி கொள்கிறவனாய் இருக்கிறான். ஆனால் சீஷன் தன்னுடைய வாழ்க்கையை இயேசப்பாவுக்காக எந்நேரமும் அர்ப்பணிக்கிற ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா.